that has had a myopic focus on demonizing natural, healthy, saturated fats, telling you not to eat eggs and steak, and ignoring a giant blind spot: refined carbohydrates, added sugars, ultra-processed food. மருந்து மாத்திரைகளுடைய விலையை குறைக்கணும் அப்படின்னா மருந்து மாத்திரையோட பயன்பாட்டை குறைக்கணும், நோய்களை குறைக்கணும், நோய் வராமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ஹவுஸ்லேருந்து பேசியிருக்காங்க யூஎஸ்எஃப்டிஏ சார்பாக. ஃபுட் பிரமிடே நம்ம மாற்றணும் அப்படிங்கிறாங்க. 1960களில் பின்பற்றின ஃபுட் பிரமிடை இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க, அதை நாங்கள் அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு புது ஃபுட் பிரமிட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். டாப் டயரில் ப்ரோட்டீன்ஸ், ஹை ஃபேட் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பீஃப் கொடுத்துருக்காங்க. பீஃப் சாப்பிட்றவங்க பீஃப் சாப்பிடுங்க, பீஃப் சாப்பிடாதவங்க மற்ற நான்வெஜ் சாப்பிடுங்க. பீஃப் பாலிட்டிக்ஸ்குள்ள நான் போக விரும்பலை, அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம். சிக்கன் கொடுத்துருக்காங்க, க்ரீன் பீஸ், பச்சை பட்டாணி, கேரட், ஸோ ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ் கொடுத்துருக்காங்க. சீஸ் கொடுத்துருக்காங்க. பால், மீன், பசலிக்கீரை, முட்டை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டால் முட்டையுமே ஃபஸ்ட் லேயரில் தான் கொடுத்துருக்கணும். அப்படியே கீழே நேரோ ஆகிட்டு வரும்போது ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள உணவுகள்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. கடைசி லேயரில் தான் சாதம், ஹோல் கிரெயின்ஸ், பிரெட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் 1960களில் பின்பற்றின ஃபுட் பிரமிடில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராட் ஏரியாவில் கார்போஹைட்ரேட்ஸ் உள்ள உணவுகள், மாவுசத்து உள்ள உணவுகள், கிரைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி வரும்போது ப்ரோட்டீன்ஸும் ஃபேட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நியூ கைட்லைன்ஸ் படி அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. இதையுமே எதிர்த்து நிறைய பேர் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. 1960ல் இதை தானே ஃபாலோ பண்ணாங்க, அப்போல்லாம் மக்கள் நல்லா தானே வாழ்ந்தாங்க, இப்போ ஏன் அதை மாற்றுறீங்க அப்படின்னு. அப்போ மக்கள் நல்லா வாழ்ந்தாலும் எதிரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாம் இப்போ கிடையாது. டெய்லி போய் குடிக்கிறாங்களே விஷம் அப்போ கிடையாது. க்ரீம் பிஸ்கட், பிளாக் ஃபாரஸ்ட் கேக், ரெட் வெல்வெட் கேக், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், இந்த மாதிரி எதிரிகள்லாம் இப்போ கிடையாது. காலையில் பழைய சாதத்தை சாப்பிட்டு வேலைக்கு போவாங்க, சாயங்காலம் 7 மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்க. பொரிச்ச பரோட்டாவும் லேட் நைட் பிரியாணியும் அவங்க சாப்பிடல. கார்டிசால் ஸ்பைக் அவங்களுக்கு ஆகலை. அவங்களோட சிர்கேடியன் ரிதம் நல்லா இருந்துச்சு. நைட்டில் மெலட்டோனின் அருமையாக உற்பத்தி ஆச்சு. ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. முக்கியமாக அவங்களுக்கு தொப்பை இல்லாமல் இருந்தாங்க. அதனால் அவங்க வெறும் சாதத்தை சாப்பிட்டு வாழ்ந்தாலும் இந்த மாதிரி வில்லன்கள் யாரும் அவங்கள வந்து பாதிக்காமல் இருந்தாங்க. இப்போ நமக்கு எங்கே பார்த்தாலும் வில்லன் தான் அதிகமாக இருக்காங்க. அந்த காலத்துலலாம் பசி, பட்னி, பஞ்சோன்னு இருந்தப்போ பசியை போக்குறதுக்காக மாவு சத்து உள்ள உணவை சாப்பிட்டாங்க. அப்போ வந்து சர்வைவல் தான் பெரிய விஷயமா இருந்துச்சு. இப்போ நமக்கு சர்வைவல் முக்கியம் இல்லை, லாஞ்சிவிட்டி முக்கியம். லாஞ்சிவிட்டி அப்படின்னா வயசாகிறது, முதுமை அப்படிங்கிறதே ஒரு நோய் அப்படிங்கிறாங்க. முதுமையே ஆகாமல் இளமையோட நோய் இல்லாமல் வாழ்கிறது தான் லாஞ்சிவிட்டி. லாஞ்சிவிட்டி நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும்போது காலத்திற்கு ஏற்ற மாற்றம் தான் யூஎஸ்எஃப்டிஏ இன்றைக்கி அறிவிச்சிருக்கிற புது ஃபுட் பிரமிட். இதை ஃபாலோ பண்ணோம்னா மெட்டபாலிக் டிசீசஸ் வராமல் நம்ம தடுக்க முடியும். டயபெட்டிக் ரெமிஷன் பாசிபிள், ஃபேட்டி லிவரையும் ரிவர்ஸ் பண்ண முடியும். எல்லாத்தையும் மாற்றணும், ஒரே நாளில் மாற்றணும்னா சத்தியமாக முடியாது. ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், பொரிச்ச பரோட்டா, மிட் நைட் பிரியாணின்னு சாப்பிட்ட பசங்க சிவாஜி ஐயா சொல்கிற மாதிரி அவன் மெதுவாக தான் வருவான், அவன் மெதுவாக தான் வருவான். நீங்கள் மெதுவாகவே வாங்க, ஆனால் வந்தால் மட்டும் போதும், அவசியம் வந்துடுங்க.